लालित ललिता पदाब्जे लुटन्तं लुब्धभावुकम् अलभ्यं ललितानन्दं श्यामानन्दप्रियं भजे ये श्रीललितानन्द अतो विजयते श्रीललितानन्द नाथो विजयते श्रीललिता पूजको भववर को श्रीललिता पूजको भववर को दिव्य श्रीललितानन्द नाथो विजयते श्यामाम्बा प्रिय श्यामानन्दनाथस्य कोमल अन्ते वासिनो सुहासिनो श्री ललितानन्द नाथो विजयते श्रीभक्तजनानन्द पालको श्रीभक्तजनानन्द पालको परम पूज्य प्रातः स्मरणीय गुरुवरो पूज्य प्रातः स्मरणीय गुरुवरो श्री ललितानन्द नाथो विजयते श्यामानन्द 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 देव श्यामानन्द 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 देव श्यामानन्द सद्गुरुनाथ श्यामानन्द सद्गुरुनाथ श्यामानन्द प्रियवर ललितानन्दनाथ श्यामानन्द प्रियवर ललितानन्दनाथ 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 सद्गुरुदेवा श्यामानन्द प्रियवर ललितानन्ददेवा ललितानन्दनाथ सद्गुरुदेवा श्री ललितानन्दनाथ सद्गुरुदेवा 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 सद्गुरु श्यामानंद भगवान की जय ललितानंद सद्गुरु मात महाराज की जय उमांबा माता की जय समस्त सदाचार्य वृंद की जय पुण्यानिमान परम भागवतान स्मरामि एन्கின்ற ரீதியிலே பாகவதற்கும் பாகவதராகி சக்த திலகங்களுள் உயர் சக்த திலகமாகி வைதிகாச்சரணத்திலே சாமகானத்திலே தன்னிகரற்றவராகி சாமத்திற்கோர் உயர்ந்ததான வியாக்கியானம் செய்து நமக்கெல்லாம் பூர்வ புண்ணிய வைசிஷ்யாத்து பூர்வ பாப அனுசமனாத்து நமக்கு கிடைத்தவர் சத்குரு லலிதானந்தநாதர். தன் பெருமை தானறியார் சாதுக்கள் போல் உயர்ந்ததான வினயசீலத்துவம் நிறைந்து
அனைத்தும் அறிந்தும் ஒன்றும் இல்லாத முக்தபாவத்திலே இருந்த சத்குரு லலிதானந்தநாதருடைய ஸ்மரணோத்ரேகத்தில் ஏற்பட்டது ஒரு உத்தீபனம். அவருடைய சரித்திரத்தை எழுத வேண்டும் என்கின்ற பேர் ஆவல் ஏற்பட்டது. அவருடைய குடும்ப வர்க்கத்தில் உற்ற அனைவரும், அதுபோல் பூமாம்பாவின் குடும்பத்தில் உற்ற அனைவரும் நமக்கு பலவிதமான ஆச்சரியமான விஷயங்களை தந்தமையால் அதை தொகுத்து எழுதும் ஒரு பேனா கருவியாக குருநாதர் என்னையும் ஆட்கொண்டு ஏற்றருளிய அந்த ஒரு மகத்தான கிருபையினாலே அவருடைய சரிதாமிர்தம் குருநாதருடைய 118வது ஜெயந்தி விழாவிலே வெளியிடப்பட்டது. அனைத்தும் அவர் அருளால் அல்லவா நடக்கின்றது, அவரது சங்கல்பத்தால் அல்லவா நடக்கின்றது, அவருடைய கிருபா பிரவாகத்தால் அல்லவா ஏற்படுகின்றது. இவ்வாறான எண்ணங்கள் என்பதுதான் சத்தியம். எவரை நினைத்தால் எவரது அழகும் அன்பும் பண்பும் உருவமும் ஞானமும், எவரை நினைத்தால் தந்திர வேத ஆகம சாஸ்திரங்களில் நல்ல முதிர்ச்சியும், எவரை நினைத்தவுடன் எவருடைய பக்தியும் புத்தி சக்தியும் பிரேமையும் அவருடைய வைராக்கியமும் சமதமாதி நற்குணங்களின் குணக்கடலாக இருந்த குணஸ்பூர்த்தியும் எந்த ஒரு ஜீவனையும் தன்பால் ஈர்த்து ஆகர்ஷித்து யாண்டும் அவரது திருவடியிலே கட்டி இழுத்து காப்பாற்றி அருளுமோ ரட்சித்து அருளுமோ, எது நம்மை பாலித்தருளுமோ அப்பேற்பட்ட குருநாதாளான ஸ்ரீ லலிதானந்தநாதரின் திவ்ய சரித்திரமதை அவருடைய பெருளால் எழுதி இந்த முதல் பகுதியை வெளியிடுவதிலே சந்தோஷப்படுகின்றோம். இது அனைத்தும் அவருடைய அருட்பார்வையின் பலத்தை பெற்ற அந்த மகத்தான கருணையின் திவலையினால் ஏற்பட்டது என்பதை மீண்டும் மீண்டும் ஸ்மரித்து அதை அனுபவிக்க இருக்கின்றோம். தத்வாரா உயர்ந்த குருபக்தர்களாக அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து குருகுல மணியான அந்த லலிதானந்தநாதரின் திவ்ய ஸ்மரணானுபவத்திலே நாம் அனைவரும் மூழ்கி குருநாதர் இட்ட ஆக்ஞையை சிரசா வகித்து நாம் இந்த உயர்ந்ததான சிந்தனையை ஸ்மரண அலைகளில் யாண்டும் மூழ்கி ஆனந்த அனுபவ தேட்டையை நாம் பெறுவோமாக. சத்குரு லலிதானந்தநாத சரிதாமிர்தம் என்பது 6 காண்டங்களாக பிடிக்கப்பட்டு அதிலே முதல் காண்டத்திலே பாலகாண்டம் அதன் தியான ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து இந்த 300 சொச்சம் ஸ்லோகத்தின் வாயிலாக குருநாதரின் எவ்வளவோ எழுதலாம். குருநாதருடைய திவ்ய சரித்திரத்தை உயர்ந்த ரத்னமயமான அந்த குணக்கடலிலிருந்து கிடைக்கப்பெற்ற சில விஷயங்களை இதன் வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே வருகின்றேன். பாலகாண்டம். தம் சிந்தயாமி சததம் குருமாதரம் நகாயா, தாம் சிந்தயாமி சததம் குருமாதரம் நஹ, பவ்யம் குரோஷ்ச பிதரம் முனிரத்னமீஷம், நவ்யம் குலாப்திதரணம் மம சத்குரோஷ்ச, திவ்யம் பஜே சப்தகிரீஷசுநாமதேயம், நவ்யம் குலாப்திதரணம் மம சத்குரோஷ்ச, திவ்யம் பஜே சப்தகிரீஷசுநாமதேயம். நம்ம குருநாதாளை பெற்றெடுத்த பாக்யவதியான ஞானாம்பாவையும் அவருடைய தந்தையான முனிரத்ன மையரையும் எவரால் அந்த குலமே பவமெனும் கடலை தாண்டுவதற்கு ஹேத்துவாக விளங்கியதோ அப்பேற்பட்ட என்னுடைய சத்குருநாதாளுடைய தாய் தந்தரையை ஸ்மரித்து திவ்யம் பஜே சப்தகிரீஷ சுநாமதேயம், திவ்யமான அந்த குருநாதரை, சப்தகிரி என்றால் ஏழுமலை, ஏழுமலையானுடைய நாமத்தையே அவருக்கு இட்ட அந்த பெற்றோரை முதலிலே நமஸ்கரித்து குருநாதரையும் நமஸ்கரிக்கின்றோம். ஞானாம்பா அவளுடைய திருவயிறு வாய்த்த பெருமை, நம் குருவை பெற்றெடுத்தாள் ஈண்டெடுத்தாள். அவருடைய தந்தை சாமகர் முனிரத்னமையர் ஸ்வதஸ்திருப்தரான ஒரு உத்தமாதிகாரி. அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு குலத்தையே உத்தாரணம் செய்யக்கூடிய ஒரு குழவி. அவருக்கு குலதெய்வமான வெங்கடேச பெருமாளின் நாமத்தையே இட்டு வெங்கடராம சாஸ்திரிகள் என்று உலகத்தால் பின்னால் அறியப்பட்ட இக்குழவி, அந்த குழவியாயிருக்கும் குருநாதரை ஸ்மரிக்கின்றோம். யஸ்ய ஸ்மரண மாத்ரேன அஜ்ஞானோ சூன்யதம் வ்ரஜேத்,
ஞானபத்மஸ்ய சூர்யோ யஹ சத்குருர்ன பிரசீதது யஸ்ய ஸ்மரணமாத்ரேன எவரை நினைத்த அக்கணமே அஜ்ஞானோ சூன்யதாம் ரஜேத் அஜ்ஞானமானது இருக்குமிடமிடம் தெரியாமல் ஓடி ஒடிந்து கொள்கின்றதோ. ஞான பத்மஸ்ய பக்தர்களுடைய ஞானமாகிய பத்மத்தை மலர வைக்கும் சூரியஹாயஹா ஞானபானு எவரோ சத்குருர்ன பிரசீதது பக்தர்களுடைய ஹிருதயமாகிய தாமரையை மலரச் செய்கின்ற அந்த குருநாதாளுடைய பத்மபானு ஞானபானு ஆன சத்குருநாதர் நம் விஷயத்திலே பிரீத்தி அடையட்டும். ஷட்தர்ஷனானி சந்தி யத் ஷடாம்னாயானி தாதுஷி ஷண்மதானி ததைவ யத் வர்த்தந்தே பூதலே இக ஷட்தர்ஷனானி சந்தி யத் ஷண்மதங்கள் 6 தர்ஷன்களாக நமக்கு பகவத்பாதாச்சாரியாளால் நமக்கு விதரணம் செய்யப்பட்டது. ஷட் ஆம்னாயானி அதற்கேற்பட்ட ஆம்நாயங்கள், ஆம்நாய மந்திரங்கள், ஆம்நாய பூஜைகள், ஆம்நாய விதிகள், ஆம்நாய சாஸ்திரங்கள் ஏற்பட்டன. பகவத்பாதாலோ எண்ணற்ற துர்மதங்களை கிட்டத்தட்ட 84 துர்மதங்களை அவர் இருக்கவிடம் இடாமல் செய்து ஷண்மதங்களை ஸ்தாபித்தார். ஷண்மதானி ததைவ யத் வர்த்தந்தே பூதலேஹ ஷண்மதங்கள் அவ்வாறே இந்த புவியிலே பகவத்பாதாள் காலத்திலிருந்து பிரச்சலிதமாக இருக்கின்றன. ஷண்மதே கேச்சித் விக்னேஷம் கேச்சித் வாஞ்சந்த்யுசேஷம் கேச்சிதேவம் கபாலீஷம் நமந்தி ஸ்வாத்மதுஷ்டயே ஷண்மதே கேச்சித் விக்னேஷம் ஷண்மதங்களிலே ஆதி முதல் முழுமுதற் கடவுளான ஓங்கார பொருளான சகல விக்னங்களையும் போக்கடிக்கக்கூடிய பாலகணேசனை சிலர் வழிபடுகின்றனர். கேஞ்சித் வாஞ்சந்தி உசேஷம் ஹி உஷாபதியான ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியை சிலர் உபாசிக்கின்றனர். கேச்சிதேவம் கபாலீஷம் கபாலியான பரமசிவனாரை ஆதிமுழுமூலப் பொருளை சிலர் உபாசிக்கின்றனர் சைவர்கள். நமந்தி ஸ்வாத்மதுஷ்டயே விதமாக சிலர் கணபதியையும் சிலர் சூரியனையும் சிலர் பரமசிவனையும் தனது ஆத்ம திருப்திக்காக வழிபடுகின்றனர். கேச்சித் ஸ்ரீயப்பதிம் நாதம் ஞானஸ்கந்தம் உமாசுதம் கேஜன்னவந்தியம் பம் தாம் பக்தியா பரமயா முதா கேச்சித் ஸ்ரீயப்பதிம் நாதம் ஞானஸ்கந்தம் உமாசுதம் கேச்சின்னமந்தியம் பம் தாம் பக்தியா பரமயா முதா கேச்சித் ஸ்ரீயப்பதிம் நாதம் ஸ்ரீபதியான மகாவிஷ்ணுவை காக்கும் பரம்பொருளான அப்பரவஸ்துவை சிலர் உபாசிக்கின்றனர். ஞானஸ்கந்தம் உமாசுதம் சிலர் உமாசுதனான ஞானஸ்கந்தனை சுப்பிரமணிய பரம்பொருளை உபாசிக்கின்றனர். கேச்சித் நமந்தி அம்பம் தாம் சிலர் கணபதியையும் சுப்பிரமணியனையும் பெற்றெடுத்து பரமசிவபதியாக வந்த உமாதேவியை அம்பாதேவியை உபாசிக்கின்றனர். கேச்சின் நமந்தி அம்பாம் தம் பக்தியா மயா முதா அந்தஷக்தஹ பஹிஷைவாஹ வ்யவஹாரேஷு வைஷ்ணவாஹ ஸ்வாந்தப்புஷ்டிதுஷ்ட்யர்த்தே பிராயச ஸ்ரீரூபாசகாஹ அந்தஷக்தஹ பஹிஷைவாஹ व्यवहारेषु वैष्णवाः स्वान्तपुष्टितुष्ट्यर्थे प्रायशः श्रीरूपासकाः प्रायशः பொதுவிலே அம்பாம் தாம் நமந்தி ஆத்மதுஷ்டயே பரமயா பக்தியா முதா
பொதுவாகவே அம்பாளை உபாசிப்பவர்கள் எங்கும் காண கிடைக்கின்றனர். அந்த அவர்கள் நிலை என்ன? அந்த சக்தா ஹிருதய கஹ்வரத்திலே உயர்ந்ததான ஈடிணை இல்லாத அம்பாளின் வழிபாடு. சக்த் மதானுசாரேன அம்பாளின் வழிபாடு. பகிஷைவாக வெளியிலோ சைவர்களாக தம்மை காட்டிக்கொள்வார்கள். வேஷபூஷணங்களினாலே சைவர்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள். விபூதி தாரணம், பஞ்சாட்சர ஜபம், ருத்ராட்ச தாரணம், ஸ்படிகமாலா தாரணம் முதலியவைகளை செய்து கொண்டு திருக்காலமும் ஸ்நானம் செய்து விபூதி தாரணம் பஸ்மதாரணம் செய்து கொண்டு சைவர்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள். வியவஹாரேஷு வைஷ்ணவாக பொதுவிலே விவகாரம் உலக விவகாரம் என்று வந்துவிட்டால் வாக்கிலே நாராயண சப்தம் ராமசப்தம் நாம கிருஷ்ண சப்தம் சொல்லிக்கொண்டு வாய்த்திறந்தால் பகவன் நாமத்தையே கூறிக்கொண்டு வைஷ்ணவர்களாக தங்கை காட்டிக்கொள்வார்கள். ஸ்வாந்த புஷ்டி துஷ்டர்த்தே பிராயச ஸ்ரீரூபாசகா தம்முடைய அந்த புஷ்டிக்காக அந்த துஷ்டிக்காக பிராயசா பொதுவிலே ஸ்ரீரூபாசகாக அம்பாளையே உபாசித்துக் கொண்டிருப்பார்கள். சாக்தாஹ சித்தாஹ சதைவம் ஹி வைதிகாச்சார தத்பராஹ சாக்தோன்மாத மகாத்மானஹ குப்தாः சந்தி மஹீதலே சாக்த உன்மாத மகாத்மானஹ குப்தாः சந்தி மஹீதலே. சக்தத்திலே உயர்நிலை பெற்ற சித்த புருஷர்கள் நிலை என்ன? எவர் ஆன்மாவில் சக்தி உபாசனையும் சிவபக்தியை வெளியிலே காட்டிக்கொண்டு விவகாரத்திலே விஷ்ணுவை காட்டிக்கொண்டு ஆத்ம துஷ்டிக்காக அம்பிகை உபாசித்து வந்தனரோ அவர்கள் அந்த சாக்தத்திலே சித்த புருஷர்களாக சாக்த மதானுசாரேன குருபாதுகையை பிராத்தஸ்மரணத்திலே நினைத்த வண்ணம் எழுந்து குருஸ்மரணானுபவத்தில் திளைத்தவர்களாக குரு கைங்கரியமாகவே வாழ்க்கையை செய்பவர்களாக சகல ஞாசங்களையும் செய்து ஸ்ரீவித்யா கிரமேண பூஜாதிகளை செய்து தர்ப்பணாதிகளை செய்து பூஜாங்க ஹோமங்களை செய்து அம்பிகைக்கு நிவேதனமாக செய்யப்பட்ட அந்த மகா நிவேத்தியங்களையே புசித்த வண்ணம் தந்திர மந்திர சாஸ்திரங்களிலே உயர்நிலை பெற்றவர்களாக அதிலேயே ஈடுபட்டு இந்த வைதிக ஆச்சார நியமம் கொண்டவர்களாக சிலர் சக்தோபாசகர்களே இருக்க ஆனால் குப்தமாக அதிலேயே மூழ்கி சர்வம் சக்திமயம் ஜகத்து என்பதை அனுபவபூர்வமாக காட்டிக் கொள்பவர்கள் இப்புவியிலே நிரம்ப காண கிடைக்கின்றனர். வீராச்சார பரானந்தாக குலாச்சார சுபூஜகாக கௌலாச்சார சுதாமயாக வர்த்தந்தே பாரதே புவௌ. இவ்வாறு சாக்த குலாச்சாரத்திலே உயர்நிலை பெற்றவர்கள் வீராச்சாரம் என்ற வைதிகாச்சாரத்துக்கு மறுபக்கமாகிய அந்த பத்ததியிலே உயர்நிலை பெற்று சதா அம்பிகையை பூஜிப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் கௌலாச்சார ஆனந்த அமிர்த கடலிலே ஆழ்ந்தவர்கள் பாரதமெங்கும் காண கிடைக்கின்றனர். அவ்வாறு பாரதமெங்கும் காண கிடைப்பவர்கள் திராவிடே பூரிஷ சந்தி சௌக்கிய பிரதா சுசீலினஹ அந்தர்பஹி பிரகாசார்த்தம் அடந்தீஹ ஸ்வகம் கலௌ. தட்சிண பாரதத்திலே பெரும்பாலும் சௌக்கியப்பிரதமான நல்ல ஆச்சாரமுடைய ஆச்சாரசீலர்களாக இருந்து கொண்டு உள்ளும் வெளியும் பிரகாசப்படுத்துகின்ற தீர புருஷர்களாக இந்த சித்த புருஷர்கள் விளங்குகின்றார்கள். ஸ்ரீ வித்யானந்தநாதஸ்து வீராச்சாரவரோஸ்வயம் ஸ்ரீ வித்யா மந்திர தந்திராதி கௌலாச்சார விவர்தகः ஸ்ரீ வித்யா மந்திர தந்திராதி கௌலாச்சார விவர்தகः. ஸ்ரீ வித்யானந்தநாதர் அப்பேற்பட்ட சக்தி திலகங்களுள் உத்தமாதிகாரி, வீராச்சாரத்திலே உயர்நிலை பெற்றவர். அவ்வாறு உயர்நிலை பெற்றவருள் அக்ரகண்யராக மதிக்கப்பட்டவராக இருந்தார். ஸ்ரீவித்யா மந்திரம் தந்திரம் முதலான உயர்ந்த சாஸ்திரங்களிலே கௌலாச்சாரத்திலே ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ருச்சி தன்னை வளர்க்குமா போலே அவர் சர்வம் சக்திமயம் ஜகத்து என்ற பாவனையிலே கௌலாச்சாரத்தில் உயர்நிலையை பெற்றவர்கள் தலைமையாக இருப்பதினாலே கௌலாச்சாரத்தில்
அதனை வளர்ப்பதிலே நல்ல பிரகை கொண்டவராக இருந்தார். தத்பதங்கித பிராச்சுர்யः பூர்ணானந்தோ ஸ்வயம் சுதீஹி பூர்ணப்ரஜ்ஞோ மகாப்ரஜ்ஞோ மனோல்லாசி மகாஸ்ரயः. தத்பதங்கித பிராச்சுர்யः ஸ்ரீ வித்யானந்தநாதருடைய அந்தேவாசியாக இருப்பவருள் பிராச்சுரியராக தலைமை பெற்றவராக பூர்ணானந்தோ ஸ்வயம் சுதீஹி பூர்ணானந்தர் பூர்ணா நதி தீரத்திலே வாழ்ந்தவர், ஸ்வயம் ஞானமயமானவர், பூர்ண பிரக்ஞராக இருந்தார். பூர்ண பிரக்ஞா மகாபிரக்ஞா உயர்ந்த கௌலாச்சார மார்க்கத்திலே மகத்தான பூர்ண பிரக்ஞராக மகாபிராஜ்ஞராக மனோல்லாசி மகாஸ்ரயா அந்த கௌலாச்சாரம் தண்ட அந்த ஆச்சார அமிர்த கடலிலே ஆண்டும் மூழ்கியவராக மகாஸ்ரயா மகான்களுக்கெல்லாம் ஒரு புகலிடமாக ஆஸ்பதமாக இருந்தார். பரானந்தோ குரு உத்தமஹ தருணாதித்ய சந்நிபஹ பரானந்த பிரதோத்தமஹ அருணாத்ரிநிவாசகः குருः. பரானந்தநாதர் என்ற குருத்தமர் சத்குருவிலே உத்தமராக இருந்து கொண்டு பூர்ணானந்தநாதரின் அந்தேவாசியாக இருந்து கொண்டு உதயசூரியனைப் போல் ஜொலிக்கின்ற சரீரத்தை உடையவராக பரா ஆனந்தத்திலே யாண்டும் மூழ்கியவராக அந்த பரா ஆனந்தத்தை தன்னை அண்டியவர்களுக்கு தருவதிலே தன் நிகரற்றவராக அருணாத்ரி நிவாசகா குருஹு அருணாச்சலத்திலே வாழ்ந்து வந்தார். ஷியாமானந்தோ மகானந்தः ஷியாமா பிரிய உபாசகः பரிவ்ராஜக சித்தீஷோ பக்தகுல சுபாக்யவான் ஷியாமானந்தோ மகானந்தः. ஷியாமானந்தர் என்ற மகத்தான ஆனந்தத்தின் இருப்பிடமாக விளங்குகின்ற பரிவ்ராஜக வரேண்யரான அந்த குள்ளச்சாமி ஷியாமா பிரிய உபாசகா ஷியாமளையை அனவரதம் பூஜிப்பவராக உபாசிப்பவராக. ஷியாமா என்றால் தட்சிணா, ஷியாமா என்றால் இருட்டு, ஷியாமனா என்றால் இருட்டிலே செய்யப்படும் தவம் உபாசனை முதலானவை. அப்பேற்பட்ட இருட்டிற்கும் ஷியாமா என்றால் கிருஷ்ணபத்னி, ஷியாமா என்றால் திரௌபதி, இவர்களுக்கெல்லாம் பிரிய உபாசகராக இருந்து கொண்டு பரிவ்ராஜக சித்தீஷா. இன்று கும்பகோணத்திலே இருப்பார், மறுநாள் ஹிமாச்சலத்திலே இங்கு ஒரு மூலையிலே உலவிக் கொண்டிருப்பார். அவ்வாறு பரிவ்ராஜக சித்த புருஷராக பக்த குல சுபாக்யவான் பக்த குலங்கள் செய்த மகத்தான பாக்கியத்தினாலே நமக்கு பரமகுருவாக வைத்தவர் பரிவ்ராஜகர் மகாஜானி மகாபுருஷர். லலிதானந்த குலோத்தமக குரு பக்த சிகாமணி கௌலாக்ரணி ஸ்வயம் பூதோ பக்தானுக்ரஹ காதரஹ லலிதானந்தः குலோத்தமः குரு பக்த சிகாமணி கௌலாக்ரணி ஸ்வயம் பூதோ பக்தானுக்ரஹ காதரஹ. லலிதானந்தநாதர் எனும் நமது குருநாதர் தன்னுடைய தான் பிறந்த குலத்திற்கும் பின்னால் ஸ்ரீவித்யா மந்திரராஜ பதத்திலே பிரவேசம் ஏற்பட்டு கௌல சன்மார்க்கத்திலே குலோத்தமராக இருந்து கொண்டு குருபக்த சிகாமணி ஈடு இணையில்லாத உயர்ந்த குருபக்தியின் ஓர் பிரதீகமாக குருபக்தருள் சிறந்தவராக குலோத்தமனாக இருந்து கொண்டு கௌலாக்ரணி கௌல மார்க்கத்திலே அக்ரபூஜ்யராக இருந்து கொண்டு ஸ்வயம்பூதா குருநாதருடைய பலத்தினாலே கௌல மார்க்கத்திலே அக்ரகண்யராக இருந்து கொண்டு பக்தானுக்ரஹ காதரஹ பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய மகத்தான மகாபுருஷராக மகாவதான்யராக ஷியாமானந்தரின் அந்தேவாசியாக நமது பூர்வஜன்ம புண்ணியவசாத்து அவர் நம்மிடையே நமக்கு அருள்வதற்காக வந்து சேர்ந்தார். ஸ்ரீ வித்யானந்தநாதர் தொட்டு லலிதானந்தநாதர் வரை
இந்த குரு பரம்பரையிலே உயர்ந்ததான உபாசக திலகங்களாக ஈடு இணை இல்லாத மூலாச்சார வீராச்சாரத்திலே உயர்நிலை பெற்றவர்களாக ஸ்ரீவித்யா மந்திர சாஸ்திரத்திலே பூர்ண பிரஜை உடையவர்களான ஷியாமானந்தருக்கு பிரியமானவர்களை ஸ்மரிக்கின்றோம். பஜேஹம் கௌலசன்மார்கதாயகன் விமலன் வரான் வித்யாபூர்ணபரானந்தன் ஷியாமானந்த பிரியான் பரானே ஷியாமானந்த பிரியான் பரானே. ஸ்ரீ வித்யாம்பா சமேத வித்யானந்தநாதர் அவருடைய தத்பதாங்கித அந்தேவாசியான பூர்ணாம்பா சமேத பூர்ணானந்தநாதர், தத்பதாஸ்ருத அந்தேவாசியான பராம்பா சமேத பரானந்தநாதர், தத்பதாஸ்ருத குருபக்தரான ஷியாமாம்பா சமேத ஷியாமானந்தநாதர் தொட்டு ஷியாமானந்தருக்கு பிரியமான இந்த குருவரர்களை ஸ்மரிக்கின்றோம். ஷியாமானந்தருக்கு பிரியமான என்ற பதத்தினால் நாம் லலிதானந்தநாதரையும் இங்கு ஸ்மரிக்கின்றோம். கௌல சன்மார்க்கத்திலே நல்ல சன்மதியை தரக்கூடியவர்களாக, தூய்மையானவர்களாக, மகத்தான ஞான பிராச்சுரியரான ஸ்ரீவித்யா மந்திரதந்திர சாஸ்திரத்திலே பூர்ண பிரஜை கொண்ட பரானந்த ஸ்வரூபியான ஷியாமானந்தர்களுக்கு பிரியமானவனான அந்த மகனீயர்களை இங்கு ஸ்மரிக்கின்றோம். இனி குருநாதர் விஷயத்துக்கு வருவோம். பெர்னமல்லூர் சக்ராமோஸ்தி தஹசில் இஞ்சிமேட்யாம் ஹி வர்த்ததேத்ர மகாதேவி மங்களமிதி ஸ்தானம் தத். படார்காடு ஜில்லாவிலே அருணாத்திரிக்கு சமீபமான பெர்னமல்லூர் என்கின்ற ஒரு சிறு கிராமம், இஞ்சிமேடும் என்ற மகத்தான ஒரு ஸ்தானத்திற்கு அருகிலே அந்த தாலுகாவிலே அமைந்த இவ்விடத்திலே மகாதேவி மங்கலம் என்ற ஒரு உயர்ந்ததான ஸ்தானம் உண்டு. ருத்ரகிரி மகாதேவ்யா சாநித்யாத் சுவிசேஷதः வரதராஜ ஸ்ரீ மகாதேவைஹி பரிவிருடோ மகா. ருத்ரகிரி மகாதேவி என்ற அம்பாளுடைய விசேஷமான சாநித்தியத்தினாலும் இஞ்சிமேடு வரதராஜ பெருமாளின் சாநித்திய வைசிஷ்யத்தினாலும் அருகில் உற்ற மன்னிக்கரை மகாதேவரின் அருளினாலும் இவ்வாறு தேவதைகளால் சூழப்பட்டு உயர்ந்ததான இந்த பெர்னமல்லூர் மகாதேவி மங்கல கிராமத்திலே வர்த்ததேத்ர த்விஜ கஷ்சித் சுபகோ சாமகோ வரஹ சாமகான பிரவீணோ ஹி ஸ்வதஸ்தப்தஹ மகான் ஸ்வயம். இப்பேற்பட்ட மகாதேவி மங்கலம் என்கின்ற கிராமத்திலே சுபகஹா நல்குலத்தில் உதித்தவர், சாமகஹா சாமகான பிரவீணரான, சாமகோவரஹா உயர்ந்ததான, சாமகான பிரவீணோஹி உயர்ந்த சாமகானத்திலே நல்ல பிரஜை உடைய, ஸ்வதஸ்திருப்தா மகான் ஸ்வயம் முனிரத்னமையர் என்கின்ற உயர்ந்ததான ஒரு வைதிகாச்சரணத்திலே உயர் சீலத்தை உடையவர், சாமகான பிரவீணர், ஸ்வதஸ்திருப்தர் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வை நடத்துபவரான ஒரு மகாத்மா இருந்தார். ஹஸ்தங்கதே பிரபவேது சதுர்த்தியாம் சுக்ரவாசரே ஞானாம்பா முனிரத்தஸ்ய அவதீர்ணோ குமாரஹாயம். ஹஸ்தங்கதே பிரபவேது சதுர்த்தியாம் சுக்ரவாசரே ஞானாம்பா முனிரத்தஸ்ய அவதீர்ணः குமாரோயம். ஹஸ்தங்கதே ஹஸ்தநக்ஷத்திரம் கூடிய, பிரபவே பிரபவ வருஷம், சதுர்த்தியாம் தூ சதுர்த்தி திதியிலே, சுக்ரவாசரே வெள்ளிக்கிழமை அன்று, ஞானாம்பா முனிரத்னஸ்ய ஞானாம்பா முனிரத்னம் ஐயர் என்கின்ற இந்த உயர்ந்த தம்பதிகளுக்கு அவதீர்ணஹா குமாரோ அயம் ஒரு நற்குழவி அந்த நன்னாளிலே பிறந்தது. ஸ்வஸ்திஸ்ரீ பிரபவ வருஷம் தை மாதம் சுக்லபக்ஷம் சதுர்த்தி அன்று சுக்கிரவாரம் ஹஸ்த நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்திலே 3/2/1907 வருடம் பிப்ரவரி 3ஆம் தேதி 1907 வருடம் மகாதேவி மங்கலம் எனும் கிராமம் தனிலே பெர்னமல்லூர் தாலுகா இஞ்சிமேட்டுக்கு அருகில் உள்ள இந்த சிறு கிராமத்திலே சாமகானத்திலே சாமவேதத்திலே நல்ல துரியரான பிரவீணரான முனிரத்னமையருக்கும் ஞானாம்பா என்ற மாதரசிக்கும் முதற்குழவியாக நமது குருநாதர் அவதரித்தார். ஆதித்ய ஹஸ்தத்திலே நம் போன்றை காப்பதற்காகவே ஒரு ஆதவன் அன்று பிறந்து தாய் தந்தையரின் அரவணைப்பினால் அழகாக வளர்ந்து வரலானார். மகவானிவ மாகேயோ
महान् वेङ्कटरामार्यः अवतरदस्मद्गुरुः सामवेदे च शाखिनः भगवानिव भागेयो महान् वेङ्कटरामार्यः अवतरदस्मद्गुरुः अवतरत् अस्मद्गुरुः सामवेदे च शाखिनः. வருஷம் சுக்ல சதுர்த்தி 3/2/1907 வருடம் உத்தராயண தை சதுர்த்தி அன்று தன் பெற்றோருக்கு உயர்ந்த ஒரு குழவியாக பிறந்தார். அவருடைய குலதெய்வமான வெங்கடேஷ பெருமாளின் பெயரையே இவருக்கு தாய் தந்தையர் எடுகின்றனர். ஸ்ரீ வெங்கடராமன் என்ற நாமகரணம் ஆயிற்று. பித்ருமாத்ரு பிரியோ பாலஹ ஆபால்யாத் பக்திமான் விஜா காலேனாதிக்ரமேண ஹி அவர்தத குலோத்தமஹ. பித்ருமாத்ரு பிரியோ பாலஹா, தாய் தந்தரின் பேரன்புக்கு பாத்திரபூதமான இந்த குழவி ஆபால்யாத்து பக்திமான் விஜாஹா, சிறு வயதிலிருந்தே சிறு குழந்தையாக இருக்கும் காலத்திலிருந்தே உயர்ந்த பக்திமானாக விஜனாக காலேனாதிக்ரமேனஹி அவர்தத குலோத்தமஹா, பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தாய் தந்தரின் ஈடு இணையில்லா அரவைப்பினால் அவர்களுக்கு ஆனந்தத்தை பெருக்கி அவர்களுடைய குலத்தை உத்தாரணம் செய்வதற்காக சாட்சாத்து ஏழ்மலையானின் கருணையினால் பிறந்தவர். எனவே வெங்கடராமாரியர் என்று நாமகரணமாகி இவர் வளர்ந்து வரலானார். சத்குரு ஜெய சத்குரு ஜெய சத்குரு ஜெய மங்களம். சத்குரு ஸ்ரீ ஷியாமானந்தநாதருக்கு மங்களம். சத்குரு ஸ்ரீ லலிதானந்தநாதருக்கு மங்களம். மங்களம் ஜெய மங்களம் மங்களம் சுபமங்களம். மங்களம் ஜெய மங்களம் மங்களம் சுபமங்களம். जय सद्गुरुनाथ भगवान की जय.